அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஜனவரி 22 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்கள்கிட்ட துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,304 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 99 புள்ளிகள் உயர்வு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,495 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 97 புள்ளிகள் உயர்வு. இன்றைக்கி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மேஜர் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவ்ல தான் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்னிங்கிலேருந்து தொடங்கினதுலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு க்ரீனில் தான் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஏடிஎக்ஸ் மற்றும் டிஎஃப்எம் ரெண்டுமே கிட்டத்தட்ட 100 புள்ளிகள் உயர்வில் முடிவடைஞ்சிருக்கு. மெயினாக இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. என்னென்னா, நேற்று அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் டாவோஸில் நடந்த மீட்டிங்கில் அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, யூரோப்பியன் யூனியன் மேலே அவர் போட இருந்த அந்த டேரிஃபை இப்போ போட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் ஓரளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்திருக்கிறதுனால இங்கே யூரோப்பில் மட்டும் இல்லாமல் எல்லா ஓவரால் இன்டர்நேஷ்னல் ஷேர் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் அவங்களுடைய போன வருஷத்துக்கான ஃபைனான்ஷியல் இயர் 2025க்கான ஓவரால் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 15.5% உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓவரால் நெட் ப்ராஃபிட் 953 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸாக இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ஜா இஸ்லாமிக் பேங்க் அவங்களுடைய 2025 ஃபைனான்ஷியல் இயருக்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 25.7% இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நெட் ப்ராஃபிட் 1.32 பில்லியன் திராம்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய போர்டு 20% கேஷ் டிவிடெண்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது 20 ஃபில்ஸ் ஒரு ஷேருக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த போர்டு மீட்டிங்கில் 1.08 பில்லியன் திராம்ஸுக்கான ரைட்ஸ் இஷ்யூவுக்கும் அவங்க ப்ரொபோசல் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. டிகாம் குரூப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க துபாய் இன்டர்நேஷ்னல் அகாடமிக் சிட்டியில் இன்டகிரேட்டட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஒன்று அக்வயர் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அக்விசிஷனுடைய வேல்யூ 125 மில்லியன் திராம்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொத்த ஸ்பேஸ் எவ்வளோன்னா 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்பேஸு. அதில் நிறைய பில்டிங்ஸ், ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் மற்றும் ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த அக்விசிஷனையும் சேர்த்தா ஓவராலாக டிகாம் குரூப்புடைய டோட்டல் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அசட்ஸோட வேல்யூ 5.5 பில்லியன் திராம்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்விசிஷனு இவங்க துபாய் எக்கனாமிக் அஜெண்டா D33யோட இன்லைனில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏனான் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஜென்ரல் அசம்பிளி நேற்று நடந்தது. அதில் அவங்க முன்னமே சொல்லியிருந்த அவங்களுடைய அவங்களுடைய ஷேர்ஸை அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்டாக இருக்கிறத டீலிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொபோசல் வச்சுருந்தாங்க. அதை அந்த ஜென்ரல் அசம்பிளியில் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜென்ரல் அசம்பிளியில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இன்னும் விகரஸாக இன்னும் நிறையா கம்பெனிஸை அக்வயர் பண்ணி அவங்களுடைய ப்ராஃபிட்டை அவங்களுடைய ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எஃப்ஏபி செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பியூர் ஹெல்த்துக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 87 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 3 திராம்ஸ் 13 ஃபில்ஸ். என்எம்டிசி எனர்ஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 49 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 77 ஃபில்ஸ். 2.0க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 44 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 85 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். உமல் குயின் ஜென்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி
ஒரு கிராம்ஸ் 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கிராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸ் 9 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. ஷார்ஜா இஸ்லாமிக் பேங்க் 3 கிராம்ஸ் 48 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. அபுதாபி கமர்ஷியல் பேங்க் 15 கிராம்ஸ் 70 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். பாம் ஸ்போர்ட்ஸ் 8 கிராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% வீழ்ச்சி. இன்சூரன்ஸ் ஹவுஸ் 54 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% வீழ்ச்சி. ராசல் கேமா இன்வெஸ்ட்மெண்ட் 1 கிராம்ஸ் 92 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் பில்டிங் மெட்டீரியல் கம்பெனி 1 கிராம்ஸ் 51 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் நேஷனல் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 3 கிராம்ஸ் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8.25% உயர்வு. ஷுவா கேபிட்டல் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% உயர்வு. பப்ளிக் வேர்ஹவுசிங் கம்பெனி மக்ஸான் 1 கிராம்ஸ் 69 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% உயர்வு. கல்ஃப் நேவிகேஷன் கம்பெனி 2 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்மல் கேபிட்டல் ரீட் 95 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. இஸ்லாமிக் அரப் இன்சூரன்ஸ் கம்பெனி 84 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. வாட்டானியா இன்டர்நேஷ்னல் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. அல்சலாம் பேங்க் பஹ்ரைன் 2 கிராம்ஸ் 23 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் சென்ட்ரல் கூலிங் சிஸ்டம்ஸ் 1 கிராம்ஸ் 63 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.